நல்லா இருக்காம்பா, சூப்பராக இருக்கும், மனசுமா நல்லா இருக்குன்னு வாழ்த்துக்கிட்டே உள்ளே வந்தது. இல்லை உட்காந்தோன்னா அணில் வந்து வீட்டில் கூடு கட்டுறது நல்லதா, அணில் வீட்டுக்கு வர்றது நல்லதா, இல்லை அதுக்கு ஆப்போனண்ட்டாக அப்படி அணிலோட உற்பத்தி வந்து காக்கா மாதிரிலாம் எக்கச்சக்கமாக, எறும்பு மாதிரி எக்கச்சக்கமாக, கொசு மாதிரி எக்கச்சக்கமான ஒரு இது கிடையாது. உண்மை. அணில்ன்றதோட உற்பத்தி வந்து ரொம்ப கம்மி. அதுவும் சுத்தமான பொருள்னு சொல்லுவாங்க. இது தப்பு நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. செஞ்சதுக்கப்புறம் வித்தின் 90 நாளில் இதோட பலன் நீங்கள் அனுபவிச்சிங்க. கமெண்டில் சொல்லுங்கள். மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நீங்கள் ஜீவராசிகள் மேலே நிறைய அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்றது நீங்கள் பேசுகிறதுலேருந்தே நிறைய உணர முடியுது. நிறைய ஜீவராசிகள் பற்றி பேசியிருக்கீங்க. சிட்டுக்குருவி பேசியிருக்கோம், காக்கை, அதே மாதிரி நாய், இதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் அணில். அணில் வந்து வீட்டில் கூடு கட்டுறது நல்லதா, அணில் வீட்டுக்கு வர்றது நல்லதா, இல்லை அதுக்கு ஆப்போனண்ட்டாக கெட்டதா? கரெக்டாக கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து ஒரு அந்நியர்னால வெளியால் வீட்டுக்குள்ளே வர்றது வந்து மனுஷனாக வர்றதே பார்த்திங்கன்னா அதுலேயே சில விஷயம் நல்லது இருக்குது, சில விஷயம் கெட்டது இருக்குது. ஒரு மனுஷன் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா இருக்கட்டும்னு மனசில் வேண்டிக்கிட்டு வர்றது ஒரு விதம். உள்ளே வரும்போதே நல்லா இருக்காம்பா, சூப்பராக இருக்கும், மனசுமா நல்லா இருக்குன்னு வாழ்த்துக்கிட்டே உள்ளே வந்தது. இல்லை உட்காந்தோன்னே வாழ்த்துறது ஒரு விதம். உள்ளே வந்தோன்னே காலை வச்சோன்னா என்ன இப்படி வாழ்கிறானே, இல்லை ஊரா மட்டும் பணத்தை வச்சுது அப்படின்ற எண்ணம் வாங்கன்னு வந்துட்டேன்னு மனசு சொல்லும், கண்ணு சொல்லும். ஆனால் உள்ள மனசு பார்த்திங்கன்னா நல்லா வாழ்கிறானே அப்படின்ற மாதிரி எண்ணம் சொல்லும். அந்த சீட்டில் உட்காரும்போது பார்த்திங்கன்னா அரை மனசோட தான் உட்காருவான். மனுஷனுக்கு இவ்வளோ வகைகள் இருக்குது. ஆனால் ஜீவராசிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு வகையும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு மாடுக்கு தண்ணி காமிச்சிட்டு ஒரு கஞ்சி தண்ணி கொடுத்துட்டு முதலே பலான்னு அடித்தா கூட திருப்பி மரணம் வந்து நின்றோம். நீங்கள் பூனையை எத்தனை தடவை அடித்து துரத்தினாலும் வந்து நின்றோம். ஒரு நாயை நீங்கள் எத்தனை தடவை அடித்து துரத்தினாலும் சரி, தண்ணி ஊற்றினாலும் சரி, வந்து வாசல் நின்றோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அது நம்மளுக்கு தொல்லை கொடுக்குது, ஒன்று பாதுகாப்புக்கு அது உட்காந்துட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் அதுக்கு உணவு ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் அதுக்கு நீங்கள் நல்லது பண்ணியிருப்பீங்க, உணவு வளர்ந்துருப்பீங்க. அந்த நல்லதுக்கு உங்கள் பாதுகாப்புக்கு அந்த நாய் பார்த்திங்கன்னா வாசல்லே இருக்கும், மாடு பார்த்திங்கன்னா வாசல்லே உட்காந்துட்ருக்கோம். புரியுதுங்களா? நம்ம நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்தால் கெட்டதுன்னு. சில விஷயம் இருக்குது கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது. இதுதான் இயல்பு. ஸோ அந்த மாதிரி அணில் வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னா 100% நல்லது. ஏன்னா அணிலோட உற்பத்தியே வந்து ரொம்ப கம்மி. அப்படி அணிலோட உற்பத்தி வந்து காக்கா மாதிரிலாம் எக்கச்சக்கமாக, எறும்பு மாதிரி எக்கச்சக்கமாக, கொசு மாதிரி எக்கச்சக்கமான ஒரு இது கிடையாது. அணில்ன்றதோட உற்பத்தி வந்து ரொம்ப கம்மி. அதுவும் சுத்தமான பொருள்னு சொல்லுவாங்க. அணில் சுத்தமான பொருள். ஆமாம், ரொம்ப தூய்மையானது. ஏன்னு கேட்டிங்கன்னா சேத்துல இருக்காது, காவாலில் இருக்காது, குப்பையில் இருக்காது. புரியுதுங்களா? நல்லா பழம் காய்க்கிறா மாமரத்தில், கொய்யா மரத்தில், புரியுதுங்களா? அப்புறம் சொல்கிறது பப்பாளி மரத்தில், சப்போட்டா மரத்தில், அப்புறம் பார்த்திங்கன்னா அது சொல்கிறது நிறைய இந்த மாதிரி கிருணி பழம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேட்டகரியில் தான் அது வாழும். ஏன்னா அதுக்கு இனிப்புக்கும் அதுக்கும் நிறைய ரிலேட்டட் அதிகமாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன், சீரியஸாகவே இதை நிறைய பேர் உணர்ந்துருப்பாங்க. ஒரு அணில் உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுன்னா 100% உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். நல்லது அப்படின்னா உடனே வந்து நம்ம பணக்காரன் ஆகிடுவோம், சூப்பர் ஸ்டார் ஆகிடுவோம், சிஎம் ஆகிடுவோம், பெரிய பணக்காரன் ஆகிடுவோம் அப்படின்னு கணக்கு கிடையாது. உங்களுக்கு கெட்டது இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது, குறிக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் அணில் அது பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து சில ஜீவராசி வந்து நம்ம கிட்ட போகும்போது தான் ஓடும். அணில்லாம் வந்து நம்ம இப்படி திரும்பினாலே ஒரு செகண்டில் போகும். புரியுதுங்களா? அது மீறியே உங்களுக்கு வீடு தேடி வருதுன்னா ஸோ நல்லது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி நல்லது, பயப்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை. ரெண்டாவது, அணில் சில வீட்டில் பார்த்திங்கன்னா குட்டி போடும். இப்போ காக்கா மாதிரி மொட்டை மாடியில் மரத்தில் அந்த மாதிரி போகிறது ஒரு வகை, குருவி கூடு கட்டி போகிறது ஒரு வகை. இதெல்லாம் வந்து அது பறவைகள் தேவையான விஷயத்தை வச்சு பண்ணோம். ஆனால் அணில் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் அது போடும். ஒரு அணில் ஒரு வீட்டில் குட்டி போடுதுன்னா அந்த வீட்டில் கம்பல்சரி செல்வம் பெருகும்னு அர்த்தம். செல்வம்னா அவங்களுக்கு கடன் கஷ்டம் கொஞ்சம் குறையும், கொஞ்சம் மன நிம்மதி இருக்கும், வருமானமும் கொஞ்சம் பெருகும், 100% நடக்கும். இது இஸ்லாத்து வீட்டில் இருந்தாலும் சரி, இந்துக்கள் இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ கணக்கு கிடையாது. மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த நல்ல விஷயம் நினைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சில ஜீவராசி அந்த மாதிரி இருக்குது. அதில் அணில் வந்து ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சீரியஸாகவே. ஏன் அப்படின்னா இது வந்து ஏன்னா நம்ம மாந்திரிகத்திலே பார்த்திங்கன்னா நல்லது கெட்டதில் நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்தலாம்,
ஒரு கெட்ட வேலை செய்யறதுக்கு எதெல்லாம் பயன்படுத்தலாம் ஜீவராசிகள் வச்சு, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அணில்ன்ற விஷயத்தை எதுக்காகவுமே பயன்படுத்த மாட்டாங்க. மாந்திரிகத்திலையும் எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. இது பயன்படுத்த மாட்டாங்க. மாந்திரிகத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சில ஜீவராசிகளை பயன்படுத்துவாங்க, ஆனால் இதை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது சுத்தமான பொருள், அது சுத்தமான இடத்துல தான் இருக்குமே. அதே மாதிரி தான் புறா கூட சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு அணில் உங்கள் வீட்டில் கூடு கட்டுச்சுன்னா பயப்படணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன் மக்களுக்கு, உங்கள் வீட்டில் அணில் ஆகட்டும், காக்கா ஆகட்டும், குருவி ஆகட்டும், புறா ஆகட்டும், எது ஒரு கூடுன்னு ஒன்று கட்டிச்சுன்னா தயவு செஞ்சு அது பாண்டிங் முடிஞ்சு குழந்தை பிறந்து அது மாதிரி குஞ்சு பொறிச்சதுக்கு பிறகு அதுவே டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த க்ளோஸ் பண்ணுங்கள். ஐயோ கட்டிருச்சு, வீடு அசிங்கமாயிடும், ஒயிட் செவரு, வீடு நாசனமாயிடும், தயவு செஞ்சு கூட்டை கழிச்சிடாதீங்க. ஏன்னா மனுஷனோட சாபம் ஒரு வகையில் நம்மளை தாக்கம்னா ஜீவராசியோட தாக்கம் அதிகமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இருக்க இடம் கிடையாது. உங்களுக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, நாத்தனார், அவ, கேர்ள் ஃப்ரெண்ட், லவ்வர், எல்லா பொறுப்பும் எல்லா உரிமையும் எல்லா உறவும் ஒன்று இருக்குது. ஆனால் ஜீவராசிகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த ஒரு சொந்தமும் கிடையாது. போகிற போக்கில் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அது உங்களை நாடி வந்து ஒரு இடத்த பயன்படுத்தினா தயவுசெய்து அதை கலைக்காதீங்க. கண்டிப்பாக கலைச்சிங்கன்னா 100% உங்கள் வீட்டில் பிரச்சனை ஆரம்பம். வேணா எழுதி வச்சுக்கோங்க. இது தப்பு நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. செஞ்சதுக்கப்புறம் வித்தின் 90 நாளில் இதோட பலன் நீங்கள் அனுபவிச்சுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த மாலிக் பாய் சொல்கிறேன், கூட்டை கலைக்காதீங்க. தெரியாமல் இருந்துச்சா விட்டுருங்க, பிறந்துட்டு. இல்லை இப்போ தான் வந்துட்டு போயிட்டுருக்குன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. குஞ்சு பொறிச்சிருச்சு, கூடு கட்டிடுச்சுன்னா தயவு செஞ்சு அது கலைக்காதீங்க. இது 3 இது அணில் வர்றது நல்லதா கெட்டதானா வரலாம், கூடும் கட்டலாம், குஞ்சும் பொறிக்கலாம். மற்ற ஜீவராசி இந்த பறவை வகைகள் நான் சொல்கிறது, நான் அதுக்கு எலியை உங்களுக்கு குஞ்சு பொறிக்கணும் விட சொல்லலை. நான் சொன்னது அணில், புறா, இந்த கிளி, இந்த லவ் பேர்ட்ஸுங்க, மற்ற இந்த குருவி ஐட்டம், இதெல்லாம் வந்து பறக்கிற விஷயம். அது உங்கள் வீட்டில் கூடு கட்டி இருந்ததுன்னா தயவுசெய்து அந்த கூட்டை கலைக்காதீங்க. உங்களால் குடும்பத்துக்கு ஆகாது. சிறப்பு. ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க பாய். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும், அணில் வந்து கூடு கட்டியிருக்கு, ரொம்ப ரொம்ப ரேராக தான் கட்டும். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லார் இடத்துலையும் கட்டிடாது. அப்படியே கட்டினா அது நல்லதா இல்லை தீமையானதா அப்படின்னதுக்கு அருமையான தகவலாக கொடுத்தீங்க. நன்றி பாய். நன்றி.